الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا كفاه الله هم دنياه وهم آخرته صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு முபாரக்கான இரவேல நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக விருப்பமான இடம் மஸ்ஜித் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பூமி அப்படியே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். وَخَيْرُ بُقَاءِ الْأَرْضِ مَسَاجِدُهَا, இந்த பூமியிலே ஆக சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் உள்ள இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியாக அந்த இடத்துல வெள்ளிக்கிழமை இரவு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் திங்கள் இரவும் மக்களுடைய அமல்கள் அல்லாஹ்க்கு முன்னால சமர்ப்பிக்கப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இன்றைய இரவு எங்களோட அமல்கள் அல்லாஹ்க்கு முன்னால காட்டப்படுவது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராவும் மக்களை ஒன்று கூட்டி பயான் பண்ணுவாங்க. மக்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் பயான் பண்ணினா நல்லமே, இந்த நாளும் பயான் பண்ணினா நல்லமே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த நாளும் பயான் பண்ணினா நீங்க சடைவடைவீங்க, சோர்ந்து போயிட்டுவீங்க, அழுத்துரும் உங்களுக்கு. அதனால நீங்க அழுக்காத வரையில அல்லாஹ் அழுக்கிறது இல்லை, நீங்க சடைவடையாத வரையில் அல்லாஹ் சடைவடைவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மக்களுக்கு அடிக்கடி அல்லாஹ், ரசூல், மௌத்து, ஆகிரம், சொர்க்கம், நரகம், இந்த உலகத்துடைய அற்ப தன்மைகள், இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம், ஆகிரம் எங்கட கண்ணுக்கு மறைவாயிருக்கு. மௌத்துல இருந்து அதுக்கு பின்னால் உள்ள அவ்வளவு விஷயங்களும் எங்கட கண் பார்வைக்கு ஒருத்தருக்கும் விளங்குது இல்லை.
சக்கராத்தும் விளங்குது இல்லை. சக்கராத்துல இருக்கிறவர் கிட்ட இருந்து நாங்க அவர்கிட்ட சக்கராத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னத்தை பார்க்கிறோம்? அவரை சும்மா வெளிரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்ன விளங்குதோ அது எங்களுக்கு விளங்குது இல்லை. எங்களுக்கு விளங்குறது அவருக்கு விளங்குது இல்லை. எங்களுக்கு விளங்குறது அவருக்கு விளங்குறது இல்லை. அவருக்கு விளங்குறது எங்களுக்கு விளங்குது இல்லை. சக்கராத்துல ஈக்கிறவருக்கு உலகத்துல ஈக்கிறது எல்லாம் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறது எல்லாம் விளங்குற நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். அவருக்கு மலக்குமாறு விளங்குது. அவருக்கு சக்கராத்துடைய சொர்க்கம் நரகம் காட்டப்படும். நல்லவங்களா இருந்தா இன்பங்களா நல்ல இன்பமான காட்சிகள் காட்டப்படும். கெட்டவங்களா இருந்தா பயங்கரமான காட்சிகள் காட்டப்படும். அதொன்றும் எங்களுக்கு விளங்குது இல்லை. நாங்க சுத்தி வளர்ச்சியிருந்து எங்களுக்கு நாங்க அழுது கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தான். எனவே சக்கராத்துல இருந்து அதுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு கட்டமும் கபர், மஹ்ஷர், அதுக்கு பின்னால் கியாமத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்பாற்றுறது, கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள், நன்மை தீமைகள் நிறுக்கப்படுற விஷயங்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கு பின்னால 2 கூட்டமா பிரிஞ்சு ஒரு கூட்டம் வலது பக்கம் சொர்க்கத்துக்கு போவாங்க, அடுத்த கூட்டம் இடது பக்கம் நரகத்துக்கு போவாங்க. சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள், நரகத்தில் உள்ள துன்பங்கள் ஒன்றும் எங்கட கண்ணுக்கு விளங்குது. எங்கட கண்ணுக்கு விளங்குது இங்க இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலேயும் உள்ள விஷயங்கள் தான் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கு. அதனால எது கண்ணுக்கு மறைவா இருக்குதோ அதை எப்படி ஆகணும் வேண்டாம், கண்ணுக்கு விளங்கக்கூடிய நிலைமைக்கு ஆகணும். மறைஞ்சிருக்கிறது கண்ணால பாக்குற மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு உள்ளத்துல அதுத நம்பிக்கையும் உறுதியும் வரணும். சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படித்தான். சஹாபாக்கள் அந்த நிலைமை அடைஞ்சாங்க. சொர்க்கத்தை காட்டினா எங்கட கண்டதனால நம்பிக்கை கூட போறதும் இல்ல, நரகத்தை காட்டுறதுனால கண்டதனால நம்பிக்கை கூட போறதும் இல்ல. ஆல்ரெடி எங்களுக்கு சொர்க்கத்தை பாக்குற மாதிரி நரகத்தை பாக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவு முயற்சி நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த அளவு அது சம்பந்தமா பேசி பேசி கேட்டு கேட்டு அதே சிந்தனை அதே யோசனை அது காலிபாக இருந்துச்சு. அது மிகைத்திருந்தது. அதுதான் மேல இருந்துச்சு. ஆனா அவங்க சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சாங்க, புள்ள பெத்தாங்க, தொழில் செஞ்சாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, சிரிச்சாங்க, கதைச்சாங்க, பழவினாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்க அப்படியே ஒன்று தொடர்பும் இல்லாமைக்கே இல்லை. அப்படி ஒரு முறை இல்லை எங்களுக்கு இஸ்லாத்துல. இஸ்லாத்துல கல்யாணம் தேவையில்லை, புள்ள குட்டி தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, தொழில் வியாபாரம் தேவையில்லை, மனைவி மக்கள் தேவையில்லை, மக்கள்கிட்ட தொடர்பு கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை மார்க்கம். இஸ்லாத்துல துறவரம் இல்லைன்னாங்க ரசூல். துறவரம் ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க அடிக்கடி நிக்கா பயான்ல கேள்விப்படுறோம் தான். சில சஹாபாக்கள் ரசூலாட மனைவிமார்கிட்ட வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ரசூலாட இரவு வணக்க வழிபாடுகளை பத்தி சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்படித்தான் ரசூல்லா இரவையில அவங்களோட அமளி பாதத்தை இப்படி இருந்துச்சு, தூங்குவாங்க, எங்களோட இருப்பாங்க, போ எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியதா சொன்னாங்க. வந்தவங்களுக்கு அடே ரசூலா பெரிய அமல் ஒன்று செய்யற மாதிரி விளங்க இல்லை. இரவேல பெரிய இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டு அப்படி விடிய விடிய வணங்கி கொண்டு இபாதத் செய்கிற மாதிரி எங்களுக்கு விளங்க இல்லை என்று அவங்க அத ஒரு குறைவாக நினைச்சாங்க. அதுபோல அவங்கள சமாளிச்சு கொண்டாங்க. அவங்க சொல்லி கொண்டாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோட அந்தஸ்து உயர்ந்தது, அல்லாஹ் அவங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறான், அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க அப்படி இல்லை, எங்களோட முன்பின் பாவங்கள் ஒன்றும் மன்னிக்கப்பட்டு இல்லை, அதனால நாங்க அத்தியமா அமல் இபாதத்தில் ஈடுபடும். எனவே அதுல ஒருவர் சொன்னார், நான் இந்தியிலிருந்து தொடர்ச்சியா நோம்பு பிடிக்க போறேன். தொடர்ச்சியா நோம்பு சாய் முத்தகர் என்றா வருஷம் முழுக்க நோம்பு பிடிக்க போறேன். இந்த நாளும் நோம்பு பிடிப்பேன், நோம்பு விட மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் இந்தியோட என் மனைவி மக்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்கள விட்டு எல்லாம் பிரிஞ்சு தனியா வைக்க போறேன்.
கொண்டாட்டி புள்ள குட்டி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு தொழில் வியாபாரங்கள் அது எந்த தொடர்பும் எனக்கு தேவை. இப்படி அவங்களுக்குள்ள சில தீர்மானங்கள் அவங்களே எடுத்துக்கொண்டார். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்ததுக்கு பிறகு கேள்விப்பட்டுச்சு. கேட்டாங்க, தர்சரி வந்தாங்களா, என்ன சரி கேட்டாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் விசாரிச்சாங்க. ரசூலுல்லாவுக்கு அவங்க சொன்ன கருத்துகள் ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான் தான். என்னைய விட அல்லாஹ்வை பயப்படுறவங்க யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் விட பெரிய தக்வாதாரி யாராவது இருக்கிறாங்க? அவங்க தான் ஆகப்பெரிய தக்வாதாரி, அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமானவங்க, சகல படைப்பினங்களிலும் சிறந்தவங்க. 7 வானம் 7 பூமி, மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள், சொர்க்கங்கள், நரகங்கள் எல்லாம் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட படைப்பினங்கள். அப்படித்தானே? எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய குர்சி, அதுவும் மக்லூக், அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. அல்லாஹ்வோட தொடர்பான இடங்கள் அது. இந்த அவ்வளவு விடவும் அல்லாஹ்வோட பார்வையில் அல்லாஹ்வுக்கு முஹப்பத்துக்குரியவங்க, நெருக்கமானவங்க யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள விட படைப்பினங்கள்ல சிறந்தவங்க யாருமே இல்லை. எனவே சொன்னாங்க, என்னைய விட அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க யாரும் இல்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் அப்ப ஒருத்தர் சொன்னார், என்ன நான் இரவெல்லாம் நின்று வணங்க போறேன் என்றார். இன்னொருத்தர் சொன்னார், எந்த நாளும் நோவு பிடிக்க போறேன் என்றார். இன்னொருத்தர் சொன்னார், நான் மனைவி மக்கள் எல்லாம் தலாக் சொல்லி விட்டு போட போறேன் என்றார். அமளி பாச ஈடுபட போறேன். இந்த 3 பேர் 3 கருத்துக்களும் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் ஆகப்பெரிய தக்வாதாரி, அதாவது கருத்து அல்லாஹ் பயப்படக்கூடியவன். நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு விடுறேன், ரெண்டையும் செய்யறேன். சில நாள் நோன்பு பிடிப்பாங்க, சில நாள் நோன்பு விடுவாங்க. வருவாங்க, சும்மா நஃபிலான சுன்னத்தான நோம்புகள், நஃபிலான நோம்புகள் இருக்கு. காலையில சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. சுபகுக்கு பின்னால அப்படி வந்து ஒன்றும் இல்லைன்னா அப்படியே நியத்தை வச்சு கொள்வாங்க. ஃபர்லான நோம்புக்கு தான் இரவேல் நியத்து வைக்கும். சுன்னத்தான நோம்புக்கு காலையிலையும் வந்து சுபகுக்கு பின்னாலே நியத்தை வச்சுக்கொள்ளேன். ஒன்று சாப்பிடாம இருந்தா நியத்தை அதுக்கு பிறகு வச்சுக்கொள்ளேன். அப்ப நான் நோம்பு பிடிக்கவும் செய்றேன், நோம்பு விடவும் செய்றேன். இரவேல தூங்கவும் செய்றேன், எழும்பவும் செய்றேன், முடிச்சு மீக்கிறேன். இரவேல நான் தூங்குறேன், அதே போல இரவேல வணங்கவும் செய்றேன். திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்துறேன். அதெல்லாம் அப்படி விட்டுட்டு போட்டுட்டு ஈக்க இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறார். எனவே இந்த வஸ்துக்களோட மனைவி, மக்கள், குடும்பம், தொழில், வியாபாரம், குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், இந்த எல்லா தொடர்போடையும் தான் நாங்க தீன்தாரியா வாழும். இது எல்லாமே தீன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் தீன், சம்பாதிக்கிறது தீன், அமல் இபாதத் செய்யறது தீன், சொந்த பந்தங்களோட தொடர்பு வச்சு அவங்களோட நல்ல அஹ்லாக்கோட பழகுறது தீன், சமுதாயத்துக்கு சேவை செய்யறது தீன், 4 பேருக்கு உதவி செய்யறது தீன், மக்களோட இன்ப துன்பங்கள்ல பங்கெடுக்கிறது தீன். எல்லாம் தீன் என்று தான் எனக்கு சொல்லப்பட்டு, எல்லாம் சொல்லப்பட்டு. ஒருத்தர் தேவையை பூர்த்தி செய்யறதுல ஒருத்தர் ஈடுபடுறார். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹ் ஃபீ ஹாஜத்தி. யார் ஒரு சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுல ஈடுபடுறாரோ அல்லாஹ் அவரது தேவையை பூர்த்தி செய்யறதுல ஈடுபடுறான். ஒருத்தர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்யறார், அல்லாஹ் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி ஏற்பாடு செய்யறார். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு மனிதன், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறான். இதைத்தான் நாங்க யோசிக்கணும். இது முக்கியமான விஷயம், நல்ல நுணுக்கமான விஷயம். ஒன்றைக்கு எங்கட வேலையை நாங்களே செஞ்சு கொள்றோம்.
எங்கட தேவையை நாங்களே பூர்த்தி செஞ்சு கொள்ள முயற்சி செய்யறது. இன்னொன்று இருக்கிற எங்கட தேவைய அல்லாஹ் மூலமாக பூர்த்தி செஞ்சு கொள்வது. அல்லாஹ் மூலமாக எங்கட தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்வது. அதுக்கு லேசா அப்ப அல்லாஹ் எங்கட தேவையை பூர்த்தி செய்ய முன் வந்துட்டானேடா அதுல ஏதாவது முன்பின் நீக்குமா, குறைபாடு நடக்குமா? அது நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டானேடா. அப்ப அல்லாஹ்வை எங்கட உதவிக்கு எடுத்துக்கொள்றதுக்கு வழி என்ன? நாங்க மக்களுக்கு உதவி செய்யணும். எங்கட தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறதுக்குள்ள வழி என்ன? நாங்க மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சிலவங்க இதை பெருசா நினைக்கிறது இல்ல, விளப்பம் இல்ல, விளப்பம் இல்லாத குழப்பம். அதுதான் பிரச்சனை. ஹதீஸ் எல்லாம் சரியா விளங்க இல்ல. தாலீம்ல தூங்கினா விளங்காத ஹதீஸ். தாலீம்ல தூங்கி பயான்ல தூங்கினா பயான் முடிஞ்சதோட நீ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பாதமா அமாதனி வ இலைஹி நுஷூர் துஆ தான் ஓதும். ஏன்னா தூங்கி எழுப்பிக்காது, தூங்கி எழுப்பினா ஓதுன துஆ தான் ஓதும். அதனால நல்ல விழிப்புணர்ச்சியோட தெளிவா கண்ணை திறந்து முழு கவனத்தை செலுத்தி காதை திறந்து கேட்கணும், உள்ளத்தை திறந்து கேட்கணும். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. உங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டப்பட்டா فَاسْتَمِعُوا முழுமையா காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்கிறேன், ஒன்றைக்கு கேட்கிறேன், இன்னொன்று காது கொடுத்து கேட்கிறேன். ரெண்டு அமைப்பு. சமயாயதா கேட்டான், காதால கேட்டான். இஸ்தமாயதா காது கொடுத்து கேட்டான், முழு கவனத்தோட கேட்டான். வான்சித்து மௌனமா இருந்து கேளுங்க. வேற ஒன்று அவரோட இவரோட பேச கதைக்க ஒன்றிலையும் ஈடுபடாம, எந்த வேலை வெற்றிலையும் ஈடுபடாம முழு கவனத்தோட தேவையோட கேளுங்க. நீங்க எல்லாம் அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்குரியவங்களா ஆவீங்க. அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். பயான்கள் குர்ஆன் ஹதீஸ் கேட்க கொள்ள அப்படிதான் கேட்கும். சிலவங்க பயான்ல முன்னுக்கிட்டு கொண்டு அவர் டைமை பார்த்து கொண்டே தைப்பாரு. பயம் பண்றவருக்கும் பயம் பண்ண என்ன வராது. சிலவங்க ஆக முன்னுக்கே வந்து இருந்து கொண்டு அப்ப தூங்கி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பின்னுக்கு போய் தூங்குறதே நல்லா. ஏன்னா அங்கனைக்கு சபைக்கு உள்ள முறை அல்ல. சில பயான்களை பார்த்தா எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான் முன்னுக்கு இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள தன்மை ஒன்று இருக்கே, அவங்க அப்படி விளையாடி கொண்டும் சிரிச்சு கொண்டும் அவரை இவரை குழப்பிக்கொண்டும் இருப்பாங்க. இதெல்லாம் கட்டாயம் நாங்க விளங்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் கவனத்துல எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இது அல்லாஹ் ரசூல் சொல்ற புத்திமதிகள். இந்த குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களை முழு வாழ்க்கையை மாற்றக்கூடியது. எங்களுக்கு தேவையான அவ்வளவு புத்திமதிகளும் இதுல தான் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்கு. அதனால இதுக்கு ஆதாபுகள், ஒழுக்கங்கள், முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. சஹாபாக்களை பத்தி நாங்க சொல்றது தானே, ஒரு விரிப்ப விரிச்சா ஒரு குழி புலாதாம் அப்படின்னு அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. சஹாபாக்கள சம்பவத்திலே வந்திருக்கு. எப்படி இருப்பாங்கன்னா குருவி வந்து அப்படியே நிக்குமா தலையில, குருவி வந்து தலையில நிக்கும். அப்படியேண்டா சுபாம இருப்பாங்க. அந்த அளவு கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது மனிதன் உள்ளத்தை சீராக்கக்கூடிய விஷயங்கள். குர்ஆன் ஹதீஸ் உள்ளத்துல ஒளிய உண்டாக்கக்கூடியது, உள்ளத்துல இருக்கிற கரைய கலற்ற சாமான், இது உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடியது. அப்படியா கொண்டதுதான் இது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, விஷயங்களை நல்ல தெளிவா நுணுக்கமா விளங்காட்டி ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்த சில நேரம் 3 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் விளங்கணும். ஒரே விஷயத்த 3 பயணம் சொல்லுவாங்க. அடுத்தது நபியுடைய மஜ்லிஸ்ல இருந்தவங்க அதிகமானவங்க எழுத தெரியா, வாசிக்க தெரியா, கணக்கு தெரியா, உம்மிகள், எழுத வாசிக்க தெரியாத ஒரு கூட்டம் தான் நபியுடைய கூட்டம், சஹாபாக்கள். அப்படி ஒரு கூட்டத்தை தான் கையில ஒப்படைச்சாங்க. இவங்களை திருத்தி கிருத்தி எடுங்க. துனியா பெருசா தெரியாது, தீனும் தெரியாது, எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, வசதியும் இல்ல, ஜாஹிலியா காலம் என்றோம், மடத்தனத்துல
23 வருஷத்துக்குள்ள அவ்வளவு பேரும் அவுலியாக்கள் ஆகிட்டாங்க. அவ்வளவு சஹாபாக்களும் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாமே அவுலியாக்கள். அவ்வளவு பேரும் அவுலியாக்கள். எந்த மாற்றமான கருத்தும் இல்ல அதுல. எல்லாரும் அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான், ரலியல்லாஹு அன்ஹும், நாங்க அவங்களை எல்லாம் பொருந்தி கொண்டோம். அல்லாஹ்ட பொருத்தம் என்றது இது லேசா கிடைக்கிற ஒன்று அல்ல. அல்லாஹ்ட பொருத்தம் என்றது சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால கிடைக்கிறது தான் அல்லாஹ்ட ரிலா, பொருத்தம். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்கு, சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பின்னால அவங்களோட அமல், இபாதத், தக்வா, முஜாஹதா, தியாகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலயும் வித்தியாசமே, முயற்சிகள் வித்தியாசம், அமல் இபாதத் வித்தியாசம், அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அப்ப அவங்களோட அமல் இபாதத்தியா அதுக்கேற்ற மாதிரி சொர்க்கத்துல தரஜாக்கள் வித்தியாசம். தரஜாக்கள் என்ன, அந்தஸ்துகள் வித்தியாசம். எல்லாம் ஒரே லெவல் இல்ல சொர்க்கத்துல. எல்லாத்துல சொர்க்கம் ஒரே லெவல் இல்ல, வித்தியாசமான தரஜாக்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்பானாம், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே. இந்த எல்லா சொர்க்கவாதியும் பார்த்து அல்லாஹ் பேசுவான், சொர்க்கவாதிகளோட பேசுவான். ஃபஹல் ரதீதும், நீங்க எல்லாரும் திருப்தி அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்பான். நீங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபையான்னு கேட்பான். நான் உங்களுக்கு இப்படி வாழ சொன்னேன், இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னேன், நீங்க எல்லாம் அப்படி அமல் செஞ்சு என்னைய திருப்திப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க. அந்த நீங்க என்னைய சந்தோஷப்படுத்தினதுனால, நான் சொன்னதை நீங்க செஞ்சதுனால, நான் உங்களுக்கு எதை வாக்களிச்சேனோ அதை நான் உங்களுக்கு இப்ப தந்துட்டேன், இதை கொண்டு நீங்க திருப்தியா? சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, சொர்க்கவாதிகளே அலட்சத்தோட அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, வந்துட்டோம், சமூகம் அளித்து விட்டோம், எல்லா நலமும் உண்ட கையில தான், முழு விஷயமும் மிக உண்ட கையில தான். அல்லாஹ் கேட்பான், ஃபஹல் ரதீதும், நீங்க எல்லாம் திருப்தியா? அவங்க கேட்பாங்க, மாலனா லா நர்தா யா ரப்பனா வகத் அதைதனா மா லம் துஅதி அஹதன் மின் ஹல்கிக், ஓண்ட படைப்பினங்கள்ல யாருக்கும் கொடுக்காத இந்த பாக்கியங்களை எங்களுக்கு தந்தீங்கிறாய். சொர்க்கம் எப்படி, சொர்க்கம் எப்படியா வந்தது? எந்த கண்களும் கண்டில்லை, எந்த காதும் கேட்டில்லை, இந்த மனுஷனுடைய உள்ளத்திலே ஊசலாடி இல்லை சொர்க்கம். அப்ப அவங்க கேட்கிற கேள்வி இதுதான், இவ்வளவு தந்திக்கிறாய், இதுக்காக என்ன கேட பிடிச்சிங்க எங்களுக்கு, இதை கொண்டு திருப்தி அடையாமை? அல்லாஹ் கேட்பான், அலா அஸீகும் அஃதல மின் ஸாலிக், இந்த சொர்க்கத்தை விட சிறந்தது ஒன்றீங்க, அதை தரவா? சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, வ அய்யு ஷைஇன் அஃதலு மின் ஸாலிக், இதை விட சிறந்தது என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்லுவான், நுஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, இதுக்கு பின்னால நான் உங்களை யாரையும் கோவிக்க மாட்டேன், நான் உங்களை கொண்டு திருப்தி அடைந்து விட்டேன் என்று அல்லாஹ் மிக சந்தோஷமான ஒரு செய்தி. ஏண்டா இதெல்லாம் தந்துட்டான், தந்துட்டு இடையில பறைச்சிடுவானோ தெரியா, இடையில தூக்கி வெளியே போட்டுருவானோ தெரியா, இது எவ்வளவு நாளைக்கோ தெரியா, தூக்கி திரும்ப நரகத்துல போடுவானோ தெரியா, அந்த ஒரு பயமிக்கும். வசதி வர வர பயமும் கூடிக்கொண்டு போறே தானே வளமா, அப்படிதானே? இப்ப நாங்க மனுஷனுக்கு ஆகப்பெரிய பிரச்சனை அது. இப்ப வாகனத்துல ஓட்டுறோம், அதுல போறோம், இப்படி இருக்கிறோம், இப்ப ஏதாவது நெருக்கடிகள் வருமோ, இதெல்லாம் வந்தா நான் என்னைய மக்கள் வித்தியாசமா பாப்பாங்களே, கேவலமா பேசுவாங்களே. எங்க ஆஜி கார காண இல்ல, பென்ஸ்ல போன ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டிருந்தா எப்படி இருக்கு? சிலவங்க அந்த மானம் மரியாதைக்கு பயந்து ஹராமான வேலையை செய்யறாங்க, வட்டில கைய வைக்கிறாங்க, செய்யக்கூடாத வேலை வெட்டிகள்ல ஈடுபடுறாங்க, மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களோட திருப்திக்காக. எனவே சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தது பின்னால அவங்க இங்கே இருந்து போனவங்க தானே, இங்கே இருந்து போனவங்க, அதனால அப்படி ஒரு யோசனை வரையலும். அல்லாஹ் அந்த யோசனையும் அடியோடு இல்லாம. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றது எப்ப கிடைக்குது? சொர்க்கத்துக்கும், சொர்க்கம் போனதுக்கு பின்னால தான் கிடைக்குது. பொதுவா எல்லா மக்களுக்கும் அதான் கொடுப்பான்.
அந்த அந்த பொருத்தத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஹயாத்தோட கொலை சொல்லிட்டார். நாங்க கொலையை பொருந்தி கொண்டோம். அதுல ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பிள்ளை எல்லாத்துக்கும் சொல்லிட்டார், எல்லா சஹாபாக்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில ஒரு பெரியோர் உழைப்பு நடந்தது, பெரியோர் முயற்சி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. சஹாபாக்கள் நபியோடே முன்னுக்கு பின்னுக்கு நின்றாங்க. நபியோடு அப்படி முஹப்பத், நபியோடு அப்படி அன்பு. யார ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்களே, இذهب انت وربك فقاتلا انا هنا قاعدون. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினவங்க சொன்னாங்க, நீங்க போங்க, நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் பேசி யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு இந்த யுத்தத்துக்கு எல்லாம் வரையல, இந்த யுத்தத்துக்கு போனா உசுறு போகும், நாங்க இங்க இது கொள்றோம், நீங்க உங்களோட ரப்போட போயிட்டு யுத்தம் செய்யுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், மலையில இருந்து குதிக்க சொல்லுங்க குதிப்போம், கடல்ல பாய சொல்லுங்க பாய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அளவு இதாஅத், அந்த அளவு ரசூலுல்லாஹ்க்கு வழிபடக்கூடியவங்களா இருந்தாங்க, அந்த அளவு நபியோட முஹப்பத். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அவங்களுக்கு மத்தியில உழைப்பு எந்த அளவு நடந்ததுன்னா அவங்களோட உள்ளத்துல ஆகிரம் வந்துட்டு, ஆகிரத்துடைய மகத்துவம், அந்த சிந்தனை, அந்த யோசனை, அந்த கவலை. சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னமா ஹிமமுன் அல் ஆகிரா, எங்களோட வாழ்க்கையின் நோக்கம் குறிக்கோளே ஆகிரம் தான், நாங்க ஆகிரத்துக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தான் சொன்னாங்க. நாங்க வாழ்றதே ஆகிரத்துக்காக. உண்மையான விஷயம் என்னன்னா, ஆகிரம் உள்ளத்துல வந்துட்டேன்டா துனியால ஒன்றும் விளங்காது, துனியாட எந்த பிரச்சனையும் பிரச்சனையா இருக்காது, துனியாட எந்த கவலையும் கவலையா இருக்காது, மௌத்தாவுறதும் கவலை இல்ல, உசுறு கொடுக்கறதும் பெரியசா விளங்காது. ஏன்னா ஆகிரம் தானே உள்ளத்தை ஆக பெருச உள்ளத்துல போட்டிக்கிறான். எனவே பெருசி உள்ளத்துக்கு வந்துட்டா மக்கள் எல்லாம் சிறுசி என்றா ஆகிரும், அப்படித்தானே? ஆகிரம் தான் பெருசி, அது உள்ளத்துக்கு வந்துட்டேன், அது பெருசாகவே உள்ளத்துல இருந்தா மக்கள் எல்லாம் சின்ன. அப்ப இதுக்கு தியாகம் செய்யறது கஷ்டம், இந்த கஷ்டங்கள், இந்த சிரமங்கள், மௌத்து, இதெல்லாம் பெருசா இருக்காது. எப்ப அது இல்லையோ உள்ளத்துல, அப்ப இதனுடைய மகத்துவம் உள்ளத்துல இந்த துனியாட, அப்ப கஷ்டம். துனியால கொஞ்சம் முன்பின்னாக தாங்கி கொள்ளலாம், கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள் வரக்கொள்ள தாங்கி கொள்ளலாம், மௌத்துகளை தாங்கி கொள்ளலாம். போலி வாழ்க்கை மேலான்னு சொல்ல தெளிவா சொல்றேன். இது ஒரு டிராமா தான், இது என்ன கருத்து இல்ல, அல்லாஹ் சொல்ற கருத்து. இது ஒரு கேலி கூத்து தான் சொல்ற. இதுக்கு மனச பறி கொடுக்க வானம் என்றார். இது அள்ளி வாரி உள்ளத்துல போட்டுக் கொள்ளாதீங்க என்றார். உள்ளத்துல போட்டுங்க ஆகிரத்தை, உள்ளத்துல போட்டுக்கொள்ளணும் ஆகிரத்தை. இது ஒன்று நிலையானது இல்ல, இதுல ஈக்கிறது எதுவும் நிலையானது இல்ல, இந்த தொடர்புகள் எதுவும் நிலையானதும் இல்லை. பயான கேட்டுக்கொண்டிருக்கோளே சரிகிறார், பயான பண்ணிக்கொண்டிருக்கோளே சரிஞ்சிடுறார், முடிஞ்சு. அதோட அவ்வளவு கனெக்ஷனும் இல்லாம போயிட்டு, கொண்டாட்டிட, புள்ளையிட, குடும்பத்திட, சொத்து செல்வங்கள்ட, கடையிட, வியாபாரத்திட, மக்க என்னென்ன இருக்குது அவ்வளவு தொடர்பும் அறுபட்டு போயிட்டு முடிஞ்சு. அடுத்த கேள்வி எத்தனை மணிக்கு மையத்தை அடக்குது, அடுத்த கேள்வி அதுதான், அடக்கிற கேள்விதான் இருக்கும். 4 மணிக்கு மையத்தை அடக்குறேன்னு 4:30 ஆகினாலே போனவங்க வந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, இந்த மையத்தை தூக்கி இல்லையா, மையத்தை தூக்கி இல்லையா. அவர்ட வீட்டுல அவர் காணி வாங்கி அவர் வீடு கெட்டி அவர்ட வீட்டுல தான் அவர்த மையத்தை வச்சுக்குது. போனவங்க வந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, இந்த மையத்தை தூக்கி இல்லையா, இன்னும் தூக்க இல்லையா, அவர்ட வீட்டுல அவரை வச்சுக்கப்பா, அவர்த வீட்டுல தான் அவரை வச்சு. ஆனாலும் அதுதான் முறை, மக்களோட அமைப்பு அப்படிதான். மையத்தை தூக்கல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொண்ட போறீங்களா, பொம்பளை தூக்கல ஒரு மைய அலுவை ஒன்று வருமே, எல்லாம் சத்தம் ஒன்று பொம்பளை கொண்ட போறீங்களான்னு கேட்பான், வச்சுட்டு போவான்னு கேட்டா என்ன பதில் வரும்? கேக்குது, அதுக்கு பதில் இல்லை. கொண்டு போங்க, கொண்டு போய்த்து தான் ஆகணும், வீட்டுல அடக்குவோமா என்று கேட்டா
உட மாப்பிள்ள 50 வருஷம் அவங்களோட தான் ஐயா. நீங்க தேவமும் சதைமாய் வாழ்ந்தவங்க 2 பேரும் உங்களோட ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல அடக்குவோமே, அந்த வீட்டுல நாங்க இக்க தயாரில்லை. அவ்வளவுதான். அன்பு, இரக்கம், மொஹப்பத், பாசம், கீசம் நீங்க இல்லாட்டி நான் இல்ல, எல்லாம் சும்மா போய் கதைகள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நானும் என்ற அமலும் நானும் என்ற ஆகிரமும் என்னை எல்லாரும் சேர்த்து குழியில வைப்பாங்க. என் கபர் என்னையோட, அதை எந்த அமலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அமையும். இன்னல் கபர் அவ்வளவு மன்சில் மனாசிலில் ஆகிரா. கபர் என்றது மனிதன் மௌத்துக்கு பிறகு சந்திக்கிற முதலாவது இடம். யார் அதுல நிம்மதி அடைஞ்சிட்டாரோ அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா இடமும் லேசாயிருக்கும். அதுல ஒத்த நிம்மதி அடைய இல்லைண்டா, ஈடேற்றம் அடைய இல்லைண்டா, அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா இடமும் கஷ்டமா தான். லம்மத்துல் கபர், கபூர் நெருக்கும். நெருக்கிறது 2 அமைப்புல, ஒன்று மஹப்பத்துல, அடுத்தது கோவத்துல. கட்டி பிடிக்கிற ஒத்தனை அடிச்சு கொல கொல ஒத்தனை கட்டி பிடிக்கிற இறக்கத்திலையா? இறக்கத்துல இல்லையா? அது கட்டி மான காசு கொல கட்டி பிடிக்கிறேன், அது கட்டி பிடிக்கிறேன் தான். இது இறக்கத்துல, அது கோவத்துல. இதே மாதிரி கபரு நெருக்குது. நல்லடியார்களை கபரு அணைச்சு கொள்ளும். என்ன மண்ணுக்கு மேல எனக்கு மேல நடந்தவங்கள நீ ஒரு நல்ல அடியானா இருந்தாய் என்று மஹப்பத்துல கபரு இருக்கு. இன்னொன்று இருக்குது கோவத்துல, எனக்கு மேல நடந்தவங்கள நீ கெட்டவனா இருந்தாய். சொன்னாங்க ஒரு சைட்ல இருக்கிற பிரேஸ் முள்ளு அடுத்த சைட்ல இருக்கிற பிரேஸ் முள்ளோட இப்படி கோர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்குமே. ரெண்டு விரலையும் கோர்த்து காட்டினாங்களா ரசூலுல்லாஹ். இப்படி அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பான். அங்க உதவி யாருக்கும் செய்யல, யாரும் உதவிக்கு வரவும் மாட்டாங்க, என்ன நடக்குது என்றும் தெரியா. அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஆகிரத்தை பத்தி யோசிக்கணும். இந்த உழைப்புடைய நோக்கமே அதுதான். ஒவ்வொரு மனிதனும் ஈமானோட கலிமாவோட மௌத்தாவோடு, ஒவ்வொரு மனிதனும் கபர்ல நிம்மதியா இருக்கணும். நிம்மதி எடுக்கிற இடமே அதுதான். அந்த இடத்துல நிம்மதி கிடைக்கல, வேற எங்க நிம்மதி கிடைக்கும்? நிம்மதி எடுக்கிறதுக்கு என்று உள்ள இடமே கபர் தான். அந்த இடத்துல நிம்மதி கிடைக்கலன்னா வேற எங்கேயும் நிம்மதி இல்லை. நல்லா தூங்க டைம் தரப்போறான் நல்லா. அதனால இந்த பொறுமதியான நேரத்தை தூக்கத்திலே கழிச்சிடக்கூடாது. தூங்குறதுக்கு என்று தான் அந்த நேரம். அங்க ஒரு அமல் இல்ல, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, வணக்க வழிபாடு இல்ல, பயான் இல்ல, வக்தி இல்ல, ஒரு தஷ்கீலும் இல்ல கபூராலியருக்கு. அங்க என்ன தூங்குங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறீங்க, ஓட்டி ஆட்டி அலைஞ்சி திரிஞ்சு தியாகங்கள் செஞ்சு பெரிய ஒரு உழைப்பு செஞ்சுட்டு வந்து இருக்கிறீங்க. நல்ல நிம்மதியா தூங்குங்க, புது மாப்பிள்ளைய போல தூங்குங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாங்க. அதனால அங்க நிம்மதியா தூங்குறதுக்கு இங்க கொஞ்சம் நிம்மதிகளை தியாகம் செய்யணும். இங்க கொஞ்சம் தியாகங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு நப்சோட போராடி விருப்பங்களை தியாகம் செஞ்சு நப்சுக்கு மாற்றம் செஞ்சு ஆசைகளை விட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று இங்க செய்ய வேண்டி. அது எவ்வளவு காலம்? மிச்ச காலம் இல்ல, மௌத்து வரைக்கும் தான். மௌத்து எப்ப வரும்? அது எப்பயும் வரும், அது எப்பயும் வரும். டேட் நாள் ஒன்றும் இல்லையா? அதனால கண்ணியமான சொல்ல அடுத்தது எங்களையே பாதுகாக்கிறதோட எங்கட பொறுப்புல தான் நிற்கிறாங்க எங்கட பொண்டாட்டியும் புள்ளேரும். கியாமத்துல கேள்வி என்னைய பத்தி, என்ன பொண்டாட்டி புள்ள குட்டிய பத்தி முதலாவது. அதனால தான் குர்ஆன்ல கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களே உங்களோட பொறுப்புல இருக்கிற பொண்டாட்டி புள்ள குட்டியை நீங்க நரகத்துல இருந்து பாருங்க. முழு கவனம் செலுத்தணும் அதுல. நாங்க மட்டும் பயான் கேட்டு நாங்க மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் நாங்க மட்டும் அவுலியாவாகி வேலை இல்லை. எங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் முழு கவனம் செலுத்தணும், டைம் கொடுக்கணும். அவங்களோட தர்பியத், அவங்களோட ஈமான் இஸ்லாம், அவங்களோட விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும்.
அது பெரிய ஒரு பொறுப்பு. சில நேரம் முடிக்க போல தீன்தாரிகளா இருந்தா அவங்க தீனுக்கு உதவியா இருப்பாங்க. சில பிள்ளைகள் உம்மா வாப்பா எல்லா உம்மா வாப்பா கிட்டே தீன் இல்லை, எல்லாரும் தீனோட மார்க்கத்தோட அப்படி பிள்ளைகளை வளர்த்திக்கமா. அம்மா அப்பா செய்தா பிள்ளைகளை அப்படி வளர்த்திப்பாங்க. உம்மா வாப்பா கிட்டே தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, துனியா அப்படி வேற சிந்தனையோட உள்ளவங்களா இருந்தா பிள்ளைகளை அப்படித்தான் வளர்ந்திப்பாங்க. அப்படியா கொஞ்ச இடத்துல போயிட்டு கல்யாணத்தை முடிச்சா அப்ப அந்த பொம்பளை கிட்ட தீனுடைய ஒரு சூழல் இல்ல, தீனுடைய ஒரு மாகோல் இல்ல. அப்ப அது முழு கவனம் செலுத்தணும் அந்த பெண்ல. அந்த பெண்ணை வளைச்செடுக்கிறது என்றது ஒரு உழைப்பொண்டு செய்யணும். வளைஞ்சதா இருந்தா லேசி, வளையாததா இருந்தா வளைக்கோடும். அதுக்கு முயற்சியோடு செய்யும். அதுக்குதான் தீனுள்ள இடத்துலயே பார்த்து கேட்டு முடியுங்க. லேசி ஏன்னா சில நேரம் நாங்க வளைக்க போல அது சில விளப்பம் இல்லாம வளைச்ச வேண்டாம் உடைஞ்சு போயிட்டு ரசூலா சொன்னாங்களே, பெண்கள் விழா எலும்பு அதுல பிரேஸ் முள்ளுலை மேல் பகுதியிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹவ்வா அலைஹி அது அப்படியே வளைஞ்ச வாக்கத்தான் இருக்கும். அப்ப சும்மா விட்டா அப்படியே வளைஞ்சு கொண்டு போயிட்டு ஒரே அடிக்கே நேராக்கினா உடைஞ்சு போயிட்டு ரசூலா அப்படியே சொன்னாங்க. அவ மிச்ச நிதானமா தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்குதான் பெண்களுக்கு அடிக்கடி வசியத்து செய்யுங்க, புத்திமதி சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புத்திமதி மூலம் தான் ஒத்தனை திருத்தேலுமே ஒழிய அதிகாரத்தால திருத்தேல. கமாண்டர் மாய் நின்றா வீட்டுல அமிகாரமாய் இருந்தா கொண்டாட்டி புள்ள குட்டியா வளைச்செடுக்கல. அன்பா இரக்கமா பாசமா அவங்களோட உள்ளங்களை வெண்டு எங்களோட நல்ல தன்மைகளை காட்டி அப்படித்தான். இப்ப எங்களுக்கு பிள்ளைகளே வாங்க ராஜாண்டா தான் வாரான், வாடாண்டா போடான்னு சொல்ற லெவல்ல தான் முந்தி சொல்லுவாங்க. நாங்க எங்களோட வாப்பாட முன்னுக்கு கையை கெட்டி கொண்டு தான் நின்று கொண்டு இப்போம். வாப்பா இருந்து கொண்டிருப்பார், நாங்க நின்று கொண்டிருப்போம். வாப்பாட முன்னுக்கு இருந்ததே இல்லை. இப்ப வாப்பா கையை கட்டி நின்று கொண்டிருக்கிறார், மவனை நின்று கொண்டிருக்கிறார். அப்படி ஜமான் தான். இப்ப தீன கொடுக்காம போனோம் என்றா அதை போல ஒரு அநியாயம் இல்ல. ஆகப்பெரிய அநியாயக்கார மாப்பிள்ள யார் என்றா மனைவி மக்களுக்கு தீன கொடுக்காம போற மாப்பிள்ள. நல்ல விலை கொள்ள வேண்டிய விஷயம். காணி எடுத்து போட்டிருக்கிறார், வீடு கெட்டி கொடுத்திருக்கிறார், பேரம் பேத்திக்கு வீடு கெட்டிருக்கிறார், எல்லாம் செஞ்சிருக்கிறார், தீன் கொடுத்து இல்ல. இன்றைக்கு அசருக்கு நிக்காபாயன் ஒன்றுச்சு, அதுல ஞாபகப்படுத்தின ஒத்தர். அவர் ஒரு நல்ல மனிதர், என்ன தவற வச்சுதான் அந்த சோதனையோ தெரியாது. அவரை கொண்டு போய்த்து பிள்ளைய கொண்டு போய்த்து இதுல போட்டு எல்டர்ஸ் ஹோம்ல என்னது வயோதிப இல்லத்துல போட்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பொறுப்புகள் இருந்த ஆட்கள், அதாவது சில தீனுடைய இடங்கள்ல பொறுப்புகள்ல இருந்தவங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பிள்ளைகள் வாப்பாயிட்ட சொத்தை கீத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வாப்பாவை கேட்க பார்க்க யாரும் இல்லை. எவ்வளவு கவலையாயிருக்கு. ஆக கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு தகப்பண்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் மனைவி மக்களுக்கு ஹலாலா சம்பாரிச்சு கொடுக்குது. அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏண்டா நாங்க ஹராத்த சம்பாரிச்சு கொடுத்து புள்ளையில சாலிஹான புள்ளையில எதிர்பார்க்க. ஏண்டா உடல்ல போற சாப்பாடு தான் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தம் தான் உடல்ல ஓடுது. அந்த ரத்தம் ஓடினா தான் கைய கால உசுப்பேடும். அப்ப அந்த ஓடுற ரத்தம் துப்புரவு வாய்ந்தா தான் கைய கால அசைச்சு செய்யற அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹராமான ரத்தம் உடல்ல ஓடக்கொள்ள செய்யற அமல்கள் குபூலியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கபூலாக்குறது வேற, பொறுப்பு நீங்கிறது வேற. கடமை நீங்கிறது ஒன்று இருக்கு, அல்லாஹ் கபூல் செய்யறது ஒன்று இருக்கு. கபூல் செஞ்சாதான் அல்லாஹ் எங்களுக்கு அதுக்குள்ள கூலிகளை தருவார். இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் கபூல் செய்யறது முத்தகீன்கள்ட்ட இருந்து தான் என்றான்.
தக்வாதாரிகளுடைய முயற்சிகளை தான் அல்லாஹ் கபூல் செய்யறான். அதனால எங்கட சக்திக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு தொழில் வியாபாரம் வருமான வழிகள்ல கவனம் செலுத்தும். பொய், பொறட்டு, மோசடி, அநியாயம், தில்லு முள்ளு சர்வ சாதாரணம். இன்றைக்கு எல்லாம் மன்னிக்கணும். அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாவே சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. அளவேல நிறுவேல அளந்து நிறுத்து கொடுக்கறதுல மோசடி செய்யறாங்களே அவங்களுக்கு நரகம் என்றே சொல்றாங்க. நேரடியாவே சொல்லிட்டாங்க. வயல் முத்தஃபிஃபீன் என்றா அவங்க தான். அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ் யஸ்தௌஃபூன். மக்கள்கிட்ட இந்த எடுக்க கொல நிரப்பமா எடுப்பாங்க. நிறைய போடுங்களே, இன்னும் கொஞ்சம் போடுங்களே, இன்னும் கொஞ்சம் போடுங்களே. வைதா காலூஹும் அவ் வஸனூஹும், மக்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்க இவர் கொடுக்க போல யுக்ஸிரூன், மோசடி செய்வாங்க. இது இந்த ஆயத்து அளக்கிறதுக்கு நிறுக்கிறதுக்கு மட்டுமல்ல, இது வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா மோசடியும் இதுக்குள்ள அடங்குது. எல்லா கேமும் இதுக்குள்ள அடங்குது. எல்லா தில்லு முள்ளும் அடங்குது. எல்லா பொய் பொறட்டும் அடங்குது. எல்லா வாக்குக்கு மாறுபாடும் அடங்குது. எல்லாம் இதுக்குள்ள அடங்குது. அல்லாஹ் கேக்குறான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன். இவங்க இந்த தில்லு முள்ளு மோசடி செய்றாங்களே, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவங்க எல்லாம் எழுப்பாட்டப்படுவாங்க என்ற நம்பிக்கை இல்லையா? இந்த வேலையெல்லாம் செஞ்சு இது அப்படியே இல்லாம போகும் நினைக்கிறாங்களா? இவங்க பௌத்தாவுரத்தோடு அல்லாஹ் இவங்களை எழுப்பாட்டி இதுக்கு பதில் கொடுப்பான்னு அவங்களுக்கு யோசனை இல்லையா? அப்படி கேட்கிறான் குர்ஆன். இது முதலாளியும் இதுக்குள்ள அடங்குறார், தொழிலாளியும் அடங்குறார், வேலை செய்யறவங்களும் அடங்குறாங்க, வேலை வாங்குறவங்களும் அடங்குறாங்க. ஒரு ஒத்தன்ட்ட வேலை வாங்கினா அந்த வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்கப்படணும். வேலையை கூட குறைய வாங்கி சம்பளத்தை குறைச்சு கொடுக்கிறது அதான் நியாயம். அல்லது வேலை செய்தவர் அவர் வேலையில மோசடி செஞ்சு அமானிதத்துக்கு மாற்றமா நடந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கி கடையிட அந்த பொறுப்பல்ல அவர் விளையாடுறார். அப்படி மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு சம்பளத்தை எடுக்கிறது அதான் நியாயம். எல்லாம் அடங்குது இதுக்குள்ள. மாஞ்சமாத்துக்கு வாரார், முன்சப்புல இருக்கிறார், என்னை எத்தனையோ பேர் சொல்லிக்கிறான் பஜார் வரல பார்த்தா பெரிய விளையாட்டு. மாஞ்சமாத்துக்கு போறாராம். அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாப்பான. நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு வியாபாரத்துடைய ஒழுக்கங்கள் முறைகள் இந்த இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டீங்கன்னா பரக்கத்துக்குள்ள வழிதான். அது வாக்க நிறைவேற்றுறது, நம்பிக்கையா நடக்கிறது, உண்மை சொல்றது, இதெல்லாம் பரக்கத்துக்குள்ள வழி, முன்னேற்றத்துக்குள்ள வழி தான். இது எங்கட முன்னேற்றத்துக்கும் எங்கட பாதுகாப்புக்கும் எங்கட பரக்கத்துக்கும் சொன்ன அமல்கள் தான். இது இதெல்லாம் அமல்கள், எங்கட முன்னேற்றத்துக்கு சொல்லப்பட்ட அமல்கள். மாற்றமானது எல்லாம் இது எங்கட நாசத்துக்குள்ள வழிகள். ஆனா மக்கள் நினைக்கிறாங்க அந்த முறையில போனா தான் முன்னேறும், அப்படி வேலை செஞ்சாதான் கூட குறைய சம்பாதிக்க இயலும் என்று வெளிரங்கம் அப்படித்தான் இருக்குது. வெளிரங்கத்துல அப்படித்தானே விளங்குது. டெய்லி ஒரு 5000 ரூபாய் தூக்குறாரு, 2000 ரூபாய் எடுக்கிறாரு. வெளிரங்கத்துல இவர் மாசம் 60,000 அணி கிடைக்கும். வெளிரங்கத்துல கூட்டுற மாதிரி விளங்குது. அவருக்கு விளப்பம் இல்ல, இந்த ஹராமான சல்லியால பயங்கரமான நோய்கள் வரும், பயங்கரமான சோதனைகள் வரும். சும்மா ரோட்ல போற பிரச்சனை வலிக்கோட இவருக்கு வருவது. இவரு அப்புறம் என்னடா இது எங்கேயோ போறது என்ன தலைக்கு வந்துட்டு. ஏன் காரணம்? காரணம் இவருக்கு தெரியா. எங்களுக்கு செய்த அநியாயத்துக்கு பாவத்துக்கு ஹராத்துக்கு
வார சோதனை அட்ரஸ் பண்ணி வருவது இல்லை, அப்படி வருதான். நாளைக்கு வரைக்கிற சோதனை இன்றைக்கு கனவுல விளங்குதா? அப்படி பக்குவமானவரா இவர்? இவர் செய்யற அநியாயத்துக்கு தான் வருவது நாளைக்கு சோதனை. அது சொல்லி சொல்லி வாரது இல்ல, காரணம் விளங்குது இல்ல, காரணம் விளங்குது இல்ல, விளங்குற சக்தி இல்லை இவருக்கு. என்ன உள்ளத்தை இருட்டு, உள்ளம் இருளடைஞ்சிருக்குது, ஈமான்ல 100 இல்ல, அப்ப விளங்காது. ஹக்காக விளங்காது, பாத்தில் பாத்திலாக விளங்காது தான். அதனால இந்த உழைப்புல ஈடுபட்டு இந்த குர்ஆன் ஹதீஸ முழுமையா தேவையோட கேட்டு 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 உள்ளம் சீராகும், இவர கொடுக்கல் வாங்கல் சீராகும், இவர பழக்க வழக்கங்கள் சீராகும், இவர குடும்ப வாழ்க்கை சீராகும், இவர அஹ்லாக் சீராகணும், குணங்கள் சீராகணும், இவற்றைக்கிற கெட்ட பழக்கங்கள் இல்லாம போகணும். அதுக்குதான் இந்த வேலை. இந்த வேலையில ஈடுபடுறது ஊரு சுத்தவும் மக்களை பார்க்கவும் சும்மா அப்படி அதுக்குள்ள வேலையல்ல இது. உங்களோட நேரம், உங்களோட காலம், உங்களோட பணம் இதை எடுத்துக்கொண்டு உங்களோட குடும்பத்தை விட்டு, உங்களோட தொழில் வியாபாரத்தை விட்டு பிரிஞ்சு மஸ்ஜிதுல போய் தங்கி குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை நல்லா கேளுங்க, அலைஞ்சு திரியுங்க, மக்கள்கிட்டையும் பேசி இந்த கருத்துக்களை சொல்லுங்க, பேசுங்க, கேளுங்க. இப்படி செஞ்சு செஞ்சு உங்களோட ஈமான வளர்த்துக்கோங்க, உங்களோட ஈமான்ல 100 உண்டாக்கிக்கோங்க. 100 வர வர ஹக்கு விளங்கும், 100 வர வர பாத்திலும் விளங்கும். இருட்டுல கம்பா பாம்பா என்று விளங்குது இல்லை, வெளிச்சம் வரப்போதான் அதே விளங்கு. இந்த மாதிரி இருட்டா இருந்தா விளங்காது. பாவமும் பாவம் இன்பமாயிருக்கும், உள்ளம் இருளடைய பாவம் இன்பமாயிருக்கும், நன்மை வெறுப்பாயிருக்கும். இந்த இருள் நீங்க தான் பாவம் வெறுப்பாகவும் அமல் இன்பமாகவும் மாறும். அதுக்குள்ள வேலை தான் இந்த வேலை. எனவே எங்கட மனைவி மக்களோட விஷயத்துல முதலாவது எங்கட ஒரு பெரிய பொறுப்பு தான் ஹலாலா சம்பாதிச்சு கொடுக்குது. பரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்குற ஒன்று அல்ல. அடுத்தது ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் விலகி கொள்ளணும். நாங்க செய்யற அநியாயங்களால, நாங்க செய்யற பாவங்களால, எங்கட தவறான செயல்களால மக்கியவனை நோவிக்கிறது, மக்கியவனுக்கு கஷ்டம் கொடுக்கிறது, மக்கியவனை கேவலப்படுத்துறது, இந்த ஒவ்வொரு பாவத்தால புள்ளேல் கஷ்டப்படும். யார் கஷ்டப்படுவாங்க? புள்ளேல். இது விலங்குதுல சில வாப்பமா இருக்கு, உம்மாமா இருக்கு. அவங்களோட அநியாயமும், அவங்களோட மோசடியும், அவங்களோட மக்கிய தவறுகளும் அவங்களோட பாட்டில் செஞ்சு புள்ளேல் கஷ்டப்படும். புள்ளேல் நல்லா இருக்கத்தான் நாங்க சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு மட்டும் புள்ளேல் நல்லா இருக்க போறது இல்ல, நாங்க ஒழுங்கா நடக்கிறத கொண்டு புள்ளேல் நல்லா இருக்கும். எங்கட பேணுதல் பக்குவம் தக்குவாவை வச்சு எங்கட புள்ளேல் நல்லா இருக்கும். அதுதான் அசல், அதுதான் அசல். சில நேரத்துல நாங்களும் போறோம் வாரோம், சிலவங்க கஷ்டப்படுறாங்க, 4 பணம் சம்பாதிக்க கொஞ்சமா தான் கிடைக்குது, பரவாயில்ல. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டா இன்னொரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அது பரவாயில்ல. ஆனா இவங்களோட பேணுதல் பக்குவம் தக்குவாவை வச்சு அல்லாஹ் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சிறப்பாக்குவார், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார், அல்லாஹ் பிள்ளைகளுக்கு அறிவுடைய வாசலை திறந்து கொடுப்பார். எவ்வளவோ கயிர்கள் நடக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமை. அதனால மூத்தவங்க மேல் மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட தீன் வந்தா தான் அது பிள்ளைகளுக்கும் போகும். குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவர் தான் மாப்பிள்ளை, அவர் தான் குடும்பத்தை ரன் பண்றவர். மெயினால் அவர்கிட்ட தீன் இருந்தா தான் அவரால் மனைவிக்கு போகும், பிள்ளைகளுக்கு போகும். அவர்கிட்ட தீன் இல்ல, அவருக்கே அல்லாத பயம் இல்ல, அவரே மாற்றமான வேலை செய்யறார், அவருக்கே மார்க்கத்துடைய அறிவு இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல விளப்பம் இல்ல, எப்படி அவரால் மனைவி மக்களுக்கு தீன் போகும்? அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள் என்று நபி சொன்னாங்க. குல்லுக்கும் ராயின், நீங்க அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, உங்களோட பொறுப்பை பத்தி கியாமத்துடைய கட்டாயம் கேட்கப்படும். எனவே நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், எங்களோட மனைவிமார்களே அல்லாஹ்வுடைய பாதையில அழைச்சு கொண்டு போகணும்.
அவங்களும் தீனுடைய பங்குதாரிகள். எங்களையே போல அவங்களும் தீனுக்கு பாடுபட வேண்டியவங்க. அவங்க ஆக்கவும் கல்வம் பொறிக்கிறதுக்கு நேர்ந்து விடப்பட்டவங்க இல்ல. உள்ள பெத்து பெத்து அவங்க ஆக்கி ஆக்கி போடுறதுக்கு உள்ளவங்க அல்ல அவங்க. இப்ப அதுவும் இல்ல, புள்ள பெறவும் தயாரில்லை. இப்ப அதுலயும் துனியா தான் வந்துருக்கு. சின்ன வயசுலயே நோயாளிகள் என்ற சாப்பாடு எல்லாம் குழப்பம் எங்கட. அதெல்லாம் தனி தலையங்கத்துல பேசப்பட வேண்டிய விஷயம். இஸ்லாத்துல உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நிரப்புற பாத்திரத்துல ஆக கெட்ட பாத்திரம் வயிறுதான். அளவுக்கு மிஞ்சின சாப்பாடு, சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு, முறை இல்லாத சாப்பாடு. இதுவனால சின்ன வயசுல ஆண்களும் நோயாளிகள், பெண்களும் நோயாளிகள். உடல் ராகத்தா இருந்தா தான் தீனுக்கும் பாடுபடையிலும், வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எவ்வளவு வேலை வெட்டிகளை செஞ்சு கொள்றதுக்கு உடல் ராகத்து தேவை. ரசூலுல்லாஹ் அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். அதுக்கு தனியா துவா செய்ய சொன்னாங்க. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில துவா கபூல் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த துவா கபூல் ஆகுற நேரத்துல இதை கேளுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்க, உடல் ஆஃபியத்துக்கு துவா செய்யுங்க. துனியால ஆகிரத்துல யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பையும் தான், உடல் ஆரோக்கியத்தையும் தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒன்றும் விடுபட்டில்லை, எல்லாம் தீன்ல சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கத்துல எல்லாமே 23 வருஷத்துக்குள்ள முழுமையான தீன் அறிமுகப்படுத்திட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. நிரப்பமான தீன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட மனைவிமார்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க அழைச்சு கொண்டு போவோம். இன்றைக்கு பெண்கள் ஜமாத்துகள் வந்து தங்குறதுக்கு ஸ்தலம் கேட்கிறாங்க, இடம் ஊடுதாங்களே. நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும், ஏண்ட ஊடு தயார். அது மாளிகமாய் ஊடாய்க்கணும் என்று இல்ல. இந்த ஸ்லேவாயில நாங்க இங்க எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா 2 துண்டு தான், அதுல லேடி ஜமாத்து வந்து தங்குது. நாங்க போயிட்டு பாக்குறோம் தான். இந்த தர்பியத் பயனாருக்கு இதுக்கு போனா மிச்சம் சின்ன இடங்கள். மாஷாஅல்லாஹ் உள்ளத்துல இடம் இருக்கு, உள்ளம் விசாலம். அதனால ஊடு நெருக்கடியா இருந்தாலும் இடம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஊட கட்டி போட்டிக்கிறாங்க. அந்த ஊடுகள் எங்கட ஆகிரத்துக்கு உதவியாக மாறணும், அது நன்மையாக அமையணும். இல்லாட்டி செலவழிக்கிற பணத்துல ஆக கெட்ட பணம் இந்த மண்ணுக்கு செலவழிக்கிறதுன்னு வந்து தேவைக்கு தான். எங்கட வீடு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 11 ரூம் கெட்டுங்க, பிரச்சனை இல்லை. விருந்தாளி வந்தா தங்க உண்டு வைக்கிறது. அதனால கண்ணியமான சொன்ன எங்கட வீடுகள் தீனுக்கு தயாராகணும். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட மனைவிமார்களை தயாரிக்கணும். அவங்களோட உள்ளத்துல இந்த தீனுடைய மகத்துவம் வரணும். பொம்புளைகளுக்கு நீங்க தீனை கொடுத்தீங்கன்னா நானும் நீங்களும் கொடுத்த வேண்டாம், நாங்க எல்லாம் கலை. அவங்க எங்களை விட வேகமாய்க்கிறான். முதலாவது இஸ்லாத்தை தோல்றது பொம்புல தானே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது உயிர் கொடுத்தது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முன்னணியில் இருக்கிறது அவங்க தான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு முதல் தடவையாக வஹி வந்திருக்கு. 5 ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி அணைச்சி இக்ரா ஓதுங்க சொன்னதோட மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாண்டாங்க ரசூலுல்லாஹ். ஓத தெரியாது ரசூலுல்லாஹ். ஹிரா குகையில இக்க போல 2வது தடவை கட்டி அணைச்சி ஓதுங்க மா அன பிகாரி, ஓத தெரியா எனக்கு. 3வது தடவை கட்டி அணைச்சி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الانسان من علق اقرأ وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. முதலாவது 5 ஆயத்து 6600 சொச்சம் ஆயத்துல முதல் 5 ஆயத்து இதுதான். ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க. இந்த முதலாவது தடவையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்டிக்கிறான். கட்டி அணைக்கக்குள்ள சொல்றாங்க உயிர் போற மாதிரி இருந்துச்சா. லேசில்ல குர்ஆன் இறங்குறது, வஹி வாரேண்டா பா. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்துக்கு மேல இருக்கக்குள்ள வஹி வந்துச்சு. ஒட்டகம் படுத்துட்டு அப்படியே ஒட்டகம் நெஞ்ச நிலத்தோட சேர்த்து கொண்டுச்சா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒட்டகத்துக்கு தாங்கிக் கொள்ளல. ஒட்டகத்துக்கு அல்ல வஹி வந்தே, ஒட்டகத்துக்கு மேல இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாரம், எவ்வளவு வருத்தம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
நல்ல குளிரான காலத்துல, கட்டும் குளிரான காலத்துல வஹி வந்தா வேர்த்து கொட்டுமா. இன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகா, நெத்தி வேர்த்து வடியும் என்றார் குளிரான டைம்ல. அப்ப அந்த வஹி வாரது எவ்வளவு வருத்தம். ஒவ்வொரு குர்ஆன் ஆயத் அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இது சம்பந்தமா. சஹாபி சொல்றாரு, இந்த கால் ரசூலுல்லாஹ்ட கால் என்ற கால்ல பட்டு கொண்டு இருந்துச்சு. அந்த நிலைமையில ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துச்சு. ஏந்த கால் கலண்டு போற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், 23 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வஹி, அந்த வஹி வந்த கஷ்டமே எப்படி கஷ்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நான் நோவிக்கப்பட்டதை போல யாரும் நோவிக்கப்பட இல்லையா. இதெல்லாம் அதுக்குள்ள அடங்குது. இப்படி பயந்து வெறுத்து வரக்கொல ரசூலுல்லாஹ் காய்ச்சல் நடுங்கி கொண்டு வராங்க. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்தினார். யாரு ஆறுதல் படுத்துறார்? பெண்மணி, துனியா ஆখিরাத்துடைய தலைவர் ஆறுதல் படுத்துறார். யோசிக்க வேண்டிய விஷயம். யா ரசூலல்லாஹ், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்க நல்லவர், நீங்க குடும்பத்தை சேர்த்து நடக்கிறவங்க, இன பந்துக்களை சேர்த்து நடக்கிறவர், மக்களுக்கு உதவி செய்யறவர், மக்களோட கஷ்டத்துல பங்கு எடுக்கிறவர். இப்படி ரசூலுல்லாஹ் நல்ல குணத்துவலை சொல்லி ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்தி அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் கிட்ட கூட்டி எடுப்பார். அவரும் சில விஷயங்களை சொன்னார். பெண்கள் தான் தீனுக்கு முன்னணியில இருந்திருக்கிறாங்க. அதனால பெண்ணுக்கு தீன கொடுக்க இல்லைண்டா பெரிய துனியாதாரிகள் ஆவிடுவாங்க, எங்களை புளிஞ்சு எடுத்துருவாங்க. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் திருப்தி இருக்காது, தொங்கல் காணவும் இல்லாது. தீன கொடுத்துட்டீங்கடா ஒரு அளவு வந்துடுவாங்க, இருக்கிறத கொண்டு திருப்தி அடைவாங்க, உங்களோட தீனுக்கு உதவியா இருப்பாங்க. எங்களோட பிள்ளைகளை ஈமான் இஸ்லாத்தோட வளர்த்து எடுப்பாங்க. அவங்கள்ட்ட தீனிக்கணும் அதெல்லாம் செய்ய. இல்லாட்டி இந்த பிள்ளைகளால கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறவங்க எவ்வளவு பேர், எத்தனை பேர் இருக்கிறான் பிள்ளைகளால கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் எங்களோட டைம் இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ தெரியா, ஒருத்தர கால நேரங்கள் இன்னும் எவ்வளவு தாண்டி இருக்குதோ தெரியாது. அவசரமா இறங்கணும், அவசரமா முயற்சிகளுக்கு இறங்கணும். நான் வருஷம் முடிய போகுது, இந்த 4 மாசத்துல வருஷமும் முடிஞ்சிடும். அதனால கண்ணியமான சில விஷயங்கள் நிறைய இருக்குது. பேசுறேன்டா, அடிக்கடி பயான்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், முதாக்கராக்கள் அடிக்கடி வரக்கொள்ள. அடுத்த ஜும்மாராத்திரி வரக்கொள்ள ஒரு ஆள் கூட்டிட்டு வருவோம். முயற்சியுமா நான் இன்ஷா ஒரு ஆளை, நீங்க ஒரு ஆள் முயற்சி, மிச்சம் பேரேண்டா ஒன்று நடக்காது. ஒரு ஜமாத்தை கூட்டினாலும் நடக்காது. ஒரு ஆளை கூட்டிய வாங்கலே, இந்த கிரௌட் டபுள் ஆகும். நீங்க செய்யற ஆகப்பெரிய உதவி ஒரு கூட்டாளிக்கு. எத்தனையோ பெருக்கிறாங்க, தூள்லையும் ஐஸ்லையும் அமல் இல்ல, இபாதத் இல்ல, தீன் இல்ல, ஒன்று விளப்பம் இல்ல. எங்களுக்கு நல்லா தெரியும், விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கட கூட்டாளி, எங்கட கிளாஸ்மேட் இப்படி பல ஆளாத்துகள் இருக்கிறாங்க. நாங்க அவங்கள பார்த்து உண்மையான அன்பு, உண்மையான இரக்கம், அல்லாஹ் விரும்பக்கூடிய இரக்கம், நாங்க அவருக்கு தீனை காட்டி கொடுக்கிறது, அவரை தீன்தாரி ஆக்கி விட்டார். அதை விட பெரிய உதவி ஒன்றுமே இல்லை. ஒருத்தருக்கு தீன அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டுறத போல பெரிய உதவி வேறொன்றுமே. சில நேரம் உங்களை விட நல்லவர் ஆகிடுவார். அப்படிங்கிறாங்க தானே எத்தனையோ பேர். உங்களையால திருதியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, உங்களை விட அமல் இபாதத் செய்கிறாங்க. அதுதான் சொன்னாங்க, அன்னாசு மஆதின் கமஆதின் الذهب والفضة اذا فقهوا என்றார். மனிதர்கள் இருக்கிறாங்களே, நிலத்துக்கு உள்ள இருக்கிற, பூமிக்கு உள்ள இருக்கிற புதை பொருள்களை போல, தங்கம் வெள்ளிய போல, மாணிக்கத்தை போல. எப்ப அவங்க தீன்தாரிகள் ஆகுவாங்களோ, தீனுடைய விளக்கசாலிகள் ஆவிடுவாங்களோ, அத மாதிரி ஆவிடுவாங்க. மனிதர்கள் மாணிக்கங்களாக மாறிடுவாங்க. நிலத்துக்கு கீழே இருக்கிற தங்கம், மாணிக்கம், அது சும்மா அந்த மேல வந்து மினுங்கி கொண்டு ஆகிக்குது. மாணிக்கங்கள், நிலத்துல இருக்கிற மாணிக்கங்கள் ஒசக்க வந்து மினுங்கி கொண்டு அதே ஆட்கள் புறக்கி போறாங்க. அது சேத்துக்குள்ளே இருக்கி பசால் போட்டு மண்ணை திண்டு தோண்டி அதை எடுத்தா வெளியே பார்த்தா ஒரு எங்களுக்கு விளங்காது. மாணிக்க கல்லை பத்தி விளப்பம் இல்லாதவனுக்கு சும்மா கல்லும் மக்கிய கல்லும் எல்லாம் ஒரே கல்லு மாதிரி தான் ஈக்கும், விலகினவருக்கு தான் தெரியும். அப்ப அது உள்ளுக்கு இருக்கிற அதனுடைய வெளிச்சம், அது நூல், அந்த நூல் 6 நூல் சொல்றாங்களே, ப்ளூ சஃபா அது எத்தனையோ பேர்கள் இருக்கிறேன். அதுல ஒரு உழைப்பு செய்ய வேண்டியது.
தோண்டணும், வெளியெடுக்கணும், அதை பாலிஷ் பண்ணணும், அதுக்குள்ள எத்தனையோ வேலை வெட்டியால் இருக்கு. அதெல்லாம் செஞ்சதோட மாணிக்கம் என்றாங்க. சேஃப்ல போட்டு லாக் பண்ணி தான் வைக்கிறாங்க. காதுல போட்டு கொள்றாங்க, விரல்ல போட்டு கொள்றாங்க, களத்துல போட்டு கொள்றாங்க. லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு விலை வந்துருது உழைப்புக்கு பின்னால. அதுல ஒரு உழைப்பு செய்யப்பட்டது. தங்கம் மண்ணுக்குள்ளதான் இருக்கு. தங்கம் எப்படி எடுக்கிறேன்? அது மண் எடுத்து அரிச்சு 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 அதுலதான் தங்கம் புறக்கி எடுக்கிறான். மாணிக்கம் அப்படித்தான். அதனால இதே போல மனிதர்கள்ல மாணிக்கங்கள் இருக்கிறாங்க. எப்படி இந்த சாம்பல் ஒசக்கையால இந்த தணல் உள்ளுக்கு இருக்கி சாம்பல் மேலாளிக்கிற மாதிரி, இப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இந்த தணல் வெளியே தணல் தன்மையை காட்டும். எப்ப இந்த சாம்பலை ஒதுக்கணும், ஊதி ஊதி சாம்பலத்தை எல்லாம் ஒதுக்கினா அதுக்கப்புறம் தணல், அப்புறம் அது பத்தும். இதே மாதிரி பாவங்களால, துனியாட சூழல், தொடர்புகள், தவறான பல இதால இவங்க அப்படியே மறைஞ்சு போயிட்டு. இப்ப அவங்கள நாங்க கூட்டி வந்து இப்படியா கொஞ்சம் மஜ்லிஸ்ல இருப்பாட்டி குர்ஆன் ஹதீஸ கேட்க வச்சு அவரை சும்மா கூட்டி கொண்டு வந்து கிட்ட இருந்து அவரை பார்த்து கேட்டு போக்கல ஏதாவது தின்ன குடிக்க கொடுத்து ஒரு டீய காஃபிய கொடுத்து அவரை பசந்தா கண்ணியமா கூட்டிய வந்து கண்ணியமா விட்டா, உங்களோட நல்ல அஹ்லாக்கையும் காட்டினா, நல்ல தன்மையா நடந்தீங்கன்னா உங்களையால அவர் தீர்ந்து அறியாவிடுவார். சில நேரத்தில் உங்களே விட பெரிய வேலைக்காரராகிடுவார். அல்லாஹ் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிக்கிறார். முயற்சி செஞ்சா தான் எல்லாரும் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்தோட சொல்லுங்க பாப்பா, இந்த வருஷத்துக்குள்ள எங்கட வக்துகள் போக இருக்கு. அந்த வக்துகள் போறதுக்கு சொல்லுங்களேன் பாப்போம். வெளிநாடுகள்ல இஸ்திமாக்கள்ல, ஆஸ்திரேலியால, தாய்லாந்துல, இந்தோனேஷியால இந்த பையன் அனுமதி தந்திக்கிறாங்க. அதுகளுக்கு போவேலும், அப்படியே வக்துகளுக்கும் போவேலும். இது உலகத்துல என்ன நடக்குதுன்னு வெளியே இறங்கி பார்த்தா தான் விளங்கும். அதே போல வெளிநாடுகளுக்கு அல்லாத பாதையில ஒரு 4 மாசம் வெளிநாட்டுக்கு போவ, உள்நாட்டுல போவ யார் யார் தயார்? எழுவுங்க வேளாண் சொல், எழுவுங்க.